ராகினி. ஹலோ மகா, உள்ள வாங்க. கோபியத்தா இங்க வந்தாரா? ஆமா. ஏ எதுக்கு வந்தாரு? ஏதாவது வேலை விஷயமா வந்தாரா இல்ல உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தாரா? ஏன் வெளியில நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்கல. பரவாயில்லங்க, நாங்க இங்க நின்னே பேசுறோம். கோபியத்தா அடிக்கடி இங்க வருவாரோ? ஏதாவது வேலை இருந்தா காரணத்தோட தான் வருவாரு. ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் கேக்குறேன். என்ன மகா இதெல்லாம் இப்படி பேசுறது? நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு தெரிஞ்சுட்டா உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். நீங்க வரலைனாலும் நான் இங்க வந்திருப்பேன். இவங்க கிட்ட அதை பத்தி பேசிருப்பேன். ஏன்னா இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. மகா, நீங்க பேசுறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அதிகப்படியா இருக்குது. என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதோ பாருங்க, இந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட அவங்க வீட்ல வந்து பேசுறது சரியான விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன செய்யட்டும்? என் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. என் மனசுல ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் தெரியுமா? என் கோபியா தன்னை பத்தின பயம். சின்ன வயசுல இருந்து அவர்னா எனக்கு உயிருங்க. எதுக்காகவும் அவர் நான் விட்டு தர மாட்டேன். அவருக்காக நான் என் அப்பாவே எதிர்த்து நின்னேன். அவர் எல்லாத்தையும் என் வாழ்க்கை இல்லைங்க. நீங்க நல்லவங்களா இருக்கலாம், அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகலாம், தாராளமா பழகுங்க. ஆனா அவர் தான் என் புருஷங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அவரை விட்டு தர முடியாது, அவ்வளவுதான். நான் பேசினதுல ஏதாவது தப்பு இருக்கலாம், இல்ல நான் பேசினது எல்லாமே கூட தப்பா இருக்கலாம். நீங்க என்ன முட்டாள்னோ பைத்தியக்காரினோ கூட நினைக்கலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் வரேன். சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சாரி மேடம், ரொம்ப சாரி. பார்த்தல, தேங்காய் உடைக்கிற மாதிரி மேட்டரை கிளியரா ஓபன் பண்ணிட்டு போயிட்டா. தனக்கு இதுதான் வேணும், மத்தவங்கள பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டா. அவகிட்ட இருக்கிற அந்த தெளிவு ஏன் உன்கிட்ட இல்ல? டீசன்சி நாசோக்குன்னு இதையெல்லாம் பார்த்துட்டு நீ சைலண்டா இருக்க. அந்த கோபி என்னடான்னா குடும்பம் பாசம் கடமைன்னு சென்டிமெண்ட்லயே சிக்கி தவிக்கிறாரு. நீங்க ரெண்டு பேருமே வழவழா கொழகுழா பார்த்தீங்க தான். அந்த மகாதா என்ன மாதிரி நச்சுன்னு பேசிட்டு போறா. அவகிட்ட இருந்து கத்துக்கோ.